ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப சாரி. இந்த எஃப்எஃப் நான் ரெண்டு எபிசோட் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக போட்ட ஒரு ஒன் ஷாட்டில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த எஃப்எஃப் வேணும்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே ஷாக். நான் அவ்வளோவா யாருக்கு இது பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். பட் எல்லோரும் கேட்டதுக்கப்புறம் ஸோ இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகைன் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ சாரி, இதுக்கு மேலே மறுக்கா பேசி அறுக்க விரும்பலை. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ப்ரீவியஸ் பார்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி எபிசோட் போய் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் ஜங்குக் பிரியா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதை பார்த்து நீங்கள் ரொம்ப உடஞ்சி போய் அழுதுகிட்டே உங்கள் ரூமுக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் இப்படி அழுதுகிட்டே வந்ததை பார்த்த ஜெமினும் வியும் உங்கள் பின்னாடியே வந்திருப்பாங்க. இப்போ இதிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உங்களோட வீட்டுக்கு தான் போயிருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் ரூமில் போய் கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டில் படுத்து அழுதுகிட்டே இருப்பீங்க. ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருப்பீங்க. ஜெமினும் வியும் உங்கள் பின்னாடியே வந்திருப்பாங்க. வீட்டுக்கு பார்த்தா நீங்கள் ரூமுக்குள்ளே படுத்து அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜிம்மி இப்போ என்னடா பண்ணுறது, இவகிட்ட எப்படிடா எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இப்படி அழுதுட்டு படுத்திருக்கா, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வி வேறு வழியே இல்லை, ஒயன்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அவள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. சரி, நம்ம இப்போ என்ன தான் பண்ணுறது, அவகிட்ட போய் பேசலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பேசிதான் ஆகணும் ஜிமீன், இதை சுட இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஜிமினும் உங்கள் டோரை நாக் பண்ணுறாங்க. நீங்கள் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டும் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் மறுக்கப்படுத்தி அழுதுகிட்டே இருக்கீங்க. உடனே ஜிமின் வயான் டோரை ஓப்பன் பண்ணவங்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. வியும் வயான் டோரை ஓப்பன் பண்ணுமா, நாங்கள் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஜிமினும் வியும் பயந்துக்கிறாங்க, நீங்கள் ஏதாவது தப்பான முடிவு ஏதாவது எடுத்துருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டோரை போட்டு தட்டிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டோரை ஃபோர்ஸாக ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ என்ன பிரச்சனை, ஒரு மனுஷி கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்க கூட நீங்களே விட மாட்டீங்களா? அதான் எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே தட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு வயன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. என்ன கேட்குறது, எல்லாத்தையுமே என் கண்ணால் பார்த்துட்டேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் ஊருக்கு போயிட்டு நான் சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க. உடனே வியும் ஜிமினும் ஷாக் ஆகிட்டு, வயன் நாங்கள் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேட்குறியா, நீ மட்டும் பேசிகிட்டே இருக்காத, நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு கேளு, அதுக்கப்புறம் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்ல போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர போகிறீங்க, அதை கேட்குற நிலமையில நான் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. எதுக்கு அழுகிற, நாங்கள் சொல்கிறது 1 செகண்ட் கேளு, எங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லி வி சொல்கிறாரு. என்னதான் சொல்ல போகிறீங்க, சொல்லி தொலைங்க, அதையும் நான் கேட்டுக்கிறேன். நீ என்னெல்லாம் கேட்கணும், என்னெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில் எழுதியிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிம்மி நீ பார்த்த எல்லா விஷயமும் உண்மைதான், பிரியாவை தான் ஜங்குக் லவ் பண்ணுறான். பட் பிரியா ஜங்குக் லவ் பண்ணலை, அவனோட மணியை தான் அவள் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. பட் ஜங்குக்கு மேலே இருக்கிறது லவ்வுக்கு மேலே, அது உனக்கு புரியுதா ஒயன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. இதை கேட்டதும் நீங்கள் அழுகிறதெல்லாம் நிறுத்திட்டு டக்குன்னு ஜிமினை பார்க்குறீங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜிமின் ஆமாம் ஒயன், உன் கூட இருக்கும்போது மட்டும்தான் ஜங்குக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான். எங்ககிட்ட உன்னை பற்றி சொல்லும் போதெல்லாம் எவ்வளோ அழகாக சொல்லுவான் தெரியுமா, டேய் இன்னைக்கு ஒயன் என்ன பண்ணான்னு தெரியுமா, டேய் இன்னைக்கு ஒயன் எவ்வளோ மார்க் வாங்கினா தெரியுமா, டேய் இன்னைக்கு ஒயன் ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டாக வந்துட்டா தெரியுமா, டேய் நான் அவளை அந்த காலேஜில் சேர்த்து வச்சு படிக்கணும்டா, டேய் இன்னைக்கு ஒயன் என்னெல்லாம் சொன்னால் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் என்கிட்ட உன்னை பற்றி சொல்லும் போதெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ எக்ஸைட்டிங்காக சொல்லுவான் ஒயன். அவனுக்கே தெரியாமல் அவனோட உள் மனசில் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். பட் அவனவே ஏமாற்றிட்டு இருக்கான். நீ ரொம்ப சின்ன பொண்ணு, அவனுக்கு நீ கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனே ஏமாற்றிட்டு இருக்கான். இது எங்களுக்கு எப்போவோ புரிஞ்சிருச்சு, பட் அவனுக்கு தான் புரியல. அவனோட ஏஜுக்கு பிரியா தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அவனே ஒரு முடிவு பண்ணிட்டான். ஸோ அவனோட மைண்டு பிரியாவை தான் லவ் பண்ணுது, பட் அவனோட இதயம் உன்னை தான் லவ் பண்ணுது. அந்த லவ்வை நீ தான் கொண்டு வரணும். ஸோ அதனால தான் கல்யாணத்தில் கூட எந்த பிரச்சனையுமே பண்ணாமல்
அவனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் உனக்கு சப்போர்ட் பண்ணோம். எப்படியாவது நீ ஜங்குக்கை மாற்றிடுவேன்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். ஃபர்ஸ்ட் ஜங்குக்கு என்கிட்ட வந்து பிரியாவை பற்றி சொன்னபோது நான் பிரியாவை பற்றி எல்லா விஷயத்தையுமே விசாரித்தேன். அவள் கேரக்டர் சரியில்லை, அது தெரிஞ்சு என் நண்பனோட வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது அப்படின்னு நான் எவ்வளவோ போராடினேன். பட் என்னால் முடியல. அவன் பிரியா தான் வேணும் அப்படிங்கிற முடிவோடவே இருந்தான். அதுக்கப்புறம் தான் உனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. இதுதான் நல்ல சான்ஸ். நீ அவன் கூட இருந்தால் அவன் லைஃப் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும், அவன் நிம்மதியாகவும் இருப்பான். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் ஜங்குக்கு கரெக்டுன்னு நாங்கள் 2 பேருமே முடிவு பண்ணி உங்கள் 2 பேருக்கும் மேரேஜும் பண்ணி வச்சோம். பட் எப்படியாவது பிரியாவை ஜங்குக்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு பார்த்தா திரும்ப திரும்ப பிரிய ஜங்குக்கோட கண்ணிலேயே படுறான். நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லு? உன்னோட ஜங்குக்கோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா இல்லையா? அவன் உன்னை லவ் பண்ணாமலாம் இல்லை வயன், லவ் பண்ணுறான். ஆனால் நீ சின்ன பொண்ணுன்னு சொல்லி அவனே ஏமாற்றிட்டு இருக்கான். நீ புரியவே, நீ சின்ன பொண்ணு இல்லை, நீ காலேஜ் 2nd இயர் படிக்கிற அப்படிங்கிறத அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரியவை. இதுக்கு மேலே உன்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. பட் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நீ பெரிய பொண்ணு தான் எங்களுக்கு தெரியும். பட் உன்னோட ஜங்குக்கு நீ எப்போவுமே குட்டி வயனாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. அப்போவே இருந்துட்டு ஆமாண்டா, அன்றைக்கி நைட் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் என்னோட குட்டி வயன்னே சொல்லிகிட்டே இருந்தான். இப்போ நினச்சா எனக்கு சிரிப்பாக இருக்குது. வயன், அழுகாத. நீ இப்போ தான் வந்து ரொம்ப கரெக்டான முடிவெடுக்க வேண்டிய நேரம். பிரியா கிட்ட இருந்து உன் ஜங்குக்கோட லைஃப்பை நீ தான் காப்பாற்றணும். அவங்ககிட்ட நீ காட்டிக்காத, இதெல்லாம் உனக்கு தெரியும்னு சொல்லி நீ காட்டிக்காத. நார்மலாக இரு. உன்னோட ஜங்குக்கோட லவ் ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். இப்போ நாங்களும் கூட இருக்கோம்ல, உன்னோட லவ்வுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எங்களை நம்புறது தானே வயன் அப்படின்னு சொல்லிட்டு வியும் கேட்குறாரு. அப்போ அவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்பலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறீங்க. நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஜங்குக் மாமா என்ன லவ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவன் உன்னை தான் லவ் பண்ணுறான். ஆனால் அந்த முட்டாளுக்கு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இப்போ நான் என்ன தான் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டி, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நீ எப்பவும் போல் ஹாப்பியாக இரு, அவன்கிட்ட காட்டிக்காது, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மண்டே டிங்குன்னு ஆடுறீங்க. இருந்துட்டு குட் கேர்ள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜின்னு என்னமோ உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாண்டி, ஃபோன் பண்ணியிருந்தான். அதை சொல்லலான்னு சொல்கிறக்குள்ளே இவ்வளோ சம்பவம் நடந்து போச்சு, ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியா? ஐயோ, நான் அவர் வேற கூப்பிட சொன்னார், ஏதோ பாரிஸில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார், நான் வேற மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. கூப்பிட்டு பேசு, இல்லைன்னா பேசியே கொண்டுருவோம் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஜிமினும் சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு கூப்பிட்டு பேசுகிற அப்படிங்காட்டி, சரி அழுகாத சரியா, நாங்கள் 2 பேரும் இப்போ கீழே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஜிமினும் போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ஃபோன் எடுத்து ஜின்னுக்கு கால் பண்ண போகிறீங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா வியும் ஜிமினும் வெளியில் வந்து, சவா டே எவ்வளோ பெரிய பிரச்சனைய இப்படி பேசி சமாளித்தோம் பார்த்தியா, நண்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு இவ்வளோ சமாளிச்சிட்டோம், இனி அவனை சமாளிக்கணுமே. பிரியாவை கண்டுபிடிச்ச குஷியில் ஒயன்கிட்ட நான் சொல்கிறேன், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன்ட்டுல வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வெறா சமாளிச்சுக்கலாம், இப்போதைக்கு இவ்வளோ சமாளிச்சதே பெரிய விஷயம் சபா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வியும் கீழே போகிறாங்க. இங்கே நீங்கள் வந்து ஜின்னுக்கு கால் பண்ணுறீங்க. ஜின் கால் அட்டன் பண்ணிவிட்டு, குட்டிச்சாதான் பாரிஸ் போனதான் போனேன், என்னெல்லாம் மறந்துட்டு பார்த்தியா? எனக்கு தெரியும், அப்போவே தெரியும் நீ எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை எல்லாம் மதிக்க கூட மாட்டேன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இந்த வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் ஜின்னோட அருமை உனக்கு எப்போவுமே தெரிய போகிறது கிடையாது. என்னைக்காவது அவன் மூஞ்சி கட்டுவான், அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட நீ அழுவ, அப்போ வச்சுக்கிறேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு. ஜோ மாமா ஓரோ வாயை பேசாமல் நீ ஃபோன் பண்ண சொன்னது மேட்ரு என்ன? எதுக்கு ஜிமின் கிட்டவும் வீக்கிட்டவும் கால் பண்ண சொன்னியாம்மா? நான் இங்கே வந்து ஹாப்பியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இங்கேயே நீ டார்ச்சர் பண்ணுறக்காக கால் பண்ண சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லடி, சும்மா உட்காந்துருந்தேன், வீடே ஒரே மாதிரி அமைதியாக இருந்துச்சு, ஏன்டா வீடு இவ்வளோ அமைதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நம்ம வீட்டில் இருந்து ஒரு குட்டி சாத்தான் பாரிஸ் போயிருக்கு,
ஸோ அதனால வீடு அமைதியாக இருக்கோ அப்படின்னு தோணுச்சு. சரி உங்கள்கிட்ட பேசலாம்னு கால் பண்ணேன், நீ ஓவராக வாய் பேசுகிறேன், அதானே பார்த்தேன். சரி இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது, நீ குட்டிச்சாத்தான் நீ அங்கேயே தங்கிடு, வீடு நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்கிறாரு. அப்படியா, இன்னும் நான் ஹாப்பியாலாம் இருக்க விட மாட்டேன், நாளைக்கே நான் வரேன், ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜிம்முக்கு இங்கே ஹாப்பி, ஏன்னா வந்து அவர் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணியிருப்பாரு. எப்போ பார்த்தாலும் உங்கள் கூட சண்டை கட்டிகிட்டே இருப்பார், அடிச்சுட்டே இருப்பார், குட்டிச்சத்தான்னு உங்கள் கூட ஓரியான்ட்டே இருப்பார். நீங்களும் வீட்டில் ஏதாவது ஒரு அலப்பறை பண்ணிகிட்டே இருப்பீங்க, சேட்டை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஜங்குக்கு இருக்கிற டயத்தை தவிர மற்ற டைம் எல்லாத்துலேயும் நீங்கள் வீட்டில் அலப்பறை பண்ணுவீங்க. அவர் நீங்கள் பாரிஸ் போனதுலேருந்து வீடே ரொம்ப சைலண்ட்டாக இருந்ததை பார்த்துட்டு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார். அதனால தான் ஜிமின் கிட்டவும் வீக்கிட்டவும் சொல்லி உங்களை கால் பண்ண சொல்லியிருப்பார். உங்களோட மொபைலுக்கும் அவர் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருப்பார். நீங்கள் ஜங்கு கூட இருந்த குஷியில் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை, அதாவது பார்க்கவே இல்லை. ஸோ அதனால தான் ஜின் இப்படி சொல்லியிருப்பார். நீங்களும் ஜின்னும் இதே மாதிரி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. பாரிஸில் நடந்த விஷயம், உங்கள் வீட்டில் நடந்த விஷயம்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படியே உங்கள் டைம் ஸ்பெண்ட் ஆகுது. ஜின் கூட பேசினாலே உங்கள் மனசே லேசாகிடுது, ரொம்ப ஹாப்பி ஆயிடுறீங்க. ஃபைனலி ஜின் ஃபோனை கட் பண்ணுறாரு. ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பெட்டில் படுத்துட்டு இன்றைக்கி நடந்த விஷயங்கள், ஜிமின்னு சொன்ன விஷயங்கள், சொன்ன விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்துட்டே இருக்கீங்க. நிஜமாவே ஜங்குக் மாமா நம்மளை லவ் தான் பண்ணுறாரா? இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? நான் பண்ணுறதெல்லாம் கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே படுத்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. அப்படியே இந்த பக்கம் ஜங்குக்கோட சைட், ஜங்குக், ஜிமின், 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜேகே இருந்துட்டு, நான் என் லைஃப்லேயே இன்றைக்கி தான்டா செம்ம ஹாப்பியாக இருக்கேன், நான் நினச்சது எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குது ஜிமின், இப்போ தான் நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, உனக்கெல்லாம் பர்ஃபெக்டாக தான்டா நடக்கும், எங்களுக்கு தான் இங்கே டவுசர் கழுது, நீ குடி மாப்பிள்ள, நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மனசுலேயே நினச்சிட்ருக்காரு. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு, எப்படியோ பிரியாவை கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இனி வாயன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதான் மிச்சம், ஆனால் நான் இப்போ பண்ண மாட்டேன், அவன் இன்னும் 1 இயர் காலேஜ் முடிக்கட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வளரிட்டே இருக்காரு. அப்போ இருந்துட்டு, டேய் ஆல்ரெடி உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, இவன் இப்போ வீட்டில் கொண்டு போய் போடணும், வாடா எழுப்புடா, இவனை கூட்டிகிட்டு போகலாம் வாடா, நம்மளை அறுக்கிறான்டா, இவன் பார்த்த வேலைக்கு நம்ம தாண்டா 4 பேர் அடிக்கணும், ஆனால் இவன் 4 பேர் அடிச்சுட்டு நம்மளை கலாய்ச்சிட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வாடா இவனை கொண்டு போய் வீட்டில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்கிறாரு. சரி மச்சான், நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு எனக்கு தெரியுது, இதோடு போதும், கிளம்பலாமா, நாளைக்கு நீயும் ஒயனும் ஊருக்கு போகணும், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. தெரியும்டா, எனக்கு தெரியும்டா, நீங்கள் 2 பேரும் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தாங்களா ஜிமினும் வீயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. பிகாஸ் இன்னைக்கு வந்து ஜேகே செம்ம ஹாப்பியாக இருப்பார். அவர் போட்டு வச்ச பிளான்லாம் பர்ஃபெக்டாக நடக்குதுன்னு நினச்சிட்டு அவர் பயங்கரமாக சரக்கு அடிச்சிட்ருக்காரு. இப்போ ஜிமினும் வீயும் சேர்ந்து ஜங்குக்கை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் என்னடா இன்னும் ஜிமின், ஜங்குக் 3 பேர்த்தையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. டைம் பார்த்தா 11 மணி ஆச்சு. ஆனால் இவங்க 3 பேர்த்த ஆளவே காணோம். எங்கடா போய் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டிட்டு நீங்கள் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு தாங்களா ஜிமினும் வீயும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு, டேய் என்னடா வாசல் தலைகீழ தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரியும்டி, உனக்கு தெரியும், கம்முனு வா, கடுப்பை கிளப்பிட்டு இருக்காத, என்ன கணக்குற, அளவா தின்னுடான்னு கேட்குறியா, இதில் ஒர்க் அவுட் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் புலம்புறாரு. என்னடா சொன்னேன், ஒன்றும் சொல்ல மாப்பிள்ள, வாயை மூடிட்டு வா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்டு போகிறா. அப்படியே ஜிமினும் வீயும் தாங்களா உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, ஒயன் ஒயன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்கள் அங்கே தான் சோஃபாவில் உட்காந்துருப்பீங்க. வேகமாக எழுந்திரிச்சு போய், என்னாச்சு ஜங்குக் மாமாக்கு என்னாச்சு, என்னடா இப்படி தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு காட்டி, உங்கள் ஜங்குக் மாமாக்கெல்லாம் ஒன்றாகலை, எங்கள் 2 பேர்த்துக்கு தான் 2 ஷோல்டர் போச்சு, அதுங்காம புடிவா, இவனை கொண்டு போய் சோஃபாவில் உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து ஜங்குக்கு பிடிக்க வரீங்க. உடனே ஜங்குக்கு வந்துட்டு, ஏய் ஒயன், உன்னெல்லாம் யார் இப்போ கூப்பிட்டா, இந்த வேலை தான் நீ செய்யக்கூடாது, போ போ போ, நீ போய் இன்னும் தூங்கலையா, நீ
ஃபஸ்ட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. அப்படின்னு ஜேகேவே பார்க்குறீங்க. ஆனாலும் அவர்னால நடக்கவே முடியல. சரி சொல்லிட்டு நீங்களும் ஹெல்ப் பண்ணுறீங்க. நீங்கள் ஜிமின் வி 3 பேர் சேர்ந்து ஜங்குக்கு கை தாங்களாக கொண்டுட்டு போய் சோஃபாவில் உட்கார வைக்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வா வயான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் வேக வேகமாக போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. ஜிமின்க்கும் வீக்கும் அதுக்கப்புறம் ஜங்குக்கும் கொடுக்குறீங்க. அப்போ இருந்துட்டு ஜங்குக்கு இருந்துட்டு வயான் உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? இன்ன வரைக்கும் தூங்காமல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் பயந்துட்டே போகிறீங்க. பிகாஸ் வந்து வீட்டில் இருக்க வரைக்கும் ஜங்குக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரவே மாட்டார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ட்ரிங்க்ஸ் பண்ண அந்த ஜேகேவை பார்க்குறக்கு. நீங்கள் பயந்துகிட்டே கிட்ட போகிறீங்க. வயன் அப்போ ஜேகே இருந்துட்டு வயன் சாப்பிட்டியா? இங்கே வா கர் இங்கே வா மாமா கிட்ட வா இங்கே வந்து கர் சாப்பிட்டியா வயன்? பாரிஸ்லாம் நல்லா சுற்றி பார்த்தியா நீ? உனக்கு பிடிச்சிருந்துச்சா? உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டியா? சொல்லு. பேசுவேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் பயந்துட்டு வாங்கிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ வயன். ஓகே ஹாப்பியாக இருந்தல. அப்புறம் இவ்வளோ நேரம்லாம் தூங்காமல் இருக்கக்கூடாது. கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு கரெக்ட் டைமுக்கு தூங்கிடணும். புரியுதா வயன்? நல்லா படிக்கணும்னு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, நல்லா கவனத்தை செதற விடக்கூடாது. புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை அப்படியே பிடிச்சி உங்கள் காதுக்கு பின்னாடி டக் பண்ணுறாரு. எங்கே அவன் கண்ணாடி காணோம்? கண்ணாடி எங்கே கலட்டி வச்சு நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நைட் டைம் தானே அதனால நான் கலட்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஜிமின் வந்துட்டு வீக் வந்து அப்படியே வந்து சைகை காட்டுறாரு. வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டுறாரு. அப்போ இருந்துட்டு ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. 2 பேரும் போயிடுறாங்க. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே அந்த சோஃபாவில் பின்னாடி சாஞ்சு நல்லா படிக்கணும் நீ நீ நிறைய விஷயம் கற்றுக்கணும், நிறைய பார்க்கணும். அதுதான் என்னோட ஆசை. உங்ககிட்ட நிறையா சொல்லணும், பட் என்னால் சொல்ல முடியாது இப்போது. நீ போய் சாப்பிடு. நீ இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டே தானே? விளையாடிட்டே இருப்ப எப்போ பார்த்தாலும். எனக்கு இன்னும் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வளரிட்டே இருக்காரு. நீங்கள் வந்துட்டு நான் சாப்பிட்டேன் மாமா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன், வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டேன், ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு மனசுக்குள்ளே உங்கள் ஹாப்பினஸ்க்கு என்ன ரீசன் எனக்கு தெரியும், அது ரொம்ப நாள் நினைக்காது அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க. அப்போ நீங்கள் உடனே வந்துட்டு வாங்க மாமா போய் தூங்குவீங்களாம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு நீ போய் தூங்குவேன், எனக்கு தூக்கமே வராது, நான் தூக்கம் வந்தால் வந்து படுத்துக்கிறேன், ஓகேவா வயன் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறாரு. இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கா கிட்ட போகிறீங்க. அவர் சடனாக என்ன பண்ணுறாருன்னா அவரோட லேபில் உங்களை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுக்கிறாரு. வயன் நான் உனக்கு கேட்பேன், அதுக்கு நீ ஆன்சர் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாரு. நீ அதுக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரவே பார்க்குறீங்க. என்ன மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு அவர் வந்துட்டு வயன் உனக்கு ஜங்குக் மாமாவை பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? ஜங்குக் மாமாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு இஷ்டமா? இல்லை எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நீ பண்ணியா?
நீ சொல்லுவேன். எனக்கு இது உன்கிட்ட கேட்கணும்னு தோணிகிட்டே இருக்கு. பட் உன்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு தைரியமே வரல. அப்போது நீங்கள் ரொம்ப நேரம் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. எனக்கு தெரியும், உனக்கு இதில் இஷ்டம் இல்லை தானே? ஐ நோ அண்ட் யூ ஆர் மை பியூட்டிஃபுல் கேர்ள், யூ ஆர் மை லிட்டில் ஒன். உன்னோட ஹாப்பினஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். உன்னோட ஹாப்பினஸ்க்கு நானே தடையாக இருந்தால் கூட நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை வந்து க்ரிப்பாக பிடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த ஏர்போர்ட்டில் ஃபீல் பண்ண அந்த பட்டர்ஃப்ளை மூமெண்ட்டை இப்போ ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் அவரே டீப்பாக பார்க்குறீங்க. அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, ஒன்று சொல்லட்டா, யூஆர் ரியலி சம்திங், யூஆர் ரியலி சம்திங், பட் ஐ டோன்ட் டிசர்வ் யூ, I don't deserve you. I'm sorry for everything. Okay. நீ என்னோட ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். நீ ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கணும் நான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னே ஒன்றுமே புரியல. ஐ டோன்ட் டிசர்வ் யூ அப்படின்லாம் சொல்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் ஜேகே அப்படி சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து ஜிமினும் வியும் மறைஞ்சு நின்று கேட்டுகிட்டே இருக்காங்க. வி வந்துட்டு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்ம இதுக்கு மேலே மரியாதையாக இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும்டா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. அவன் ஃபுல்லாக குடிச்சிருக்கான்டா அப்படின்னு சொன்னங்காட்டி, அவன் மட்டை ஆயிட்டான்டா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது, எதுவும் வளரவும் மாட்டான், அவன் நல்லா தெளிவாக தான்டா வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஜிமினும் மாற்றி மாற்றி கான்வெகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே வந்து இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்களும் ஜங்குக்கும் இந்தியா வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்த எபிசோட்க்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் போடணுமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஓகேவா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வாய்ஸ் வந்து அடி வாங்கியிருக்கும், அதுக்கப்புறம் உள்ளே போக போக ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் ஆர்மீஸ். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாகவே நான் போடுறேன், ஓகேவா?